தமிழ் புத்தாண்டு பலன் ரிஷபராசிக்கு எப்படின்னு பார்க்கலாமா? வழக்கமாக என்ன பிரமாதமான பலனை உங்களுக்கு பலவிதமான விரயங்களை கொடுத்தாலும் ரெனோவேஷன் பண்ணுறீங்க, வீடை மாற்றி அமைக்கிறீங்க, இடம் போட்டு இடம் மாறுறீங்க, அதுக்கடுத்து பொருள் மாற்றம் பண்ணுறீங்க, இதை கொடுத்துட்டு அதை வாங்கணுங்கிற மாற்றம் பண்ணுறீங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது நல்லது தானே? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறீங்க, நல்லது. வீடை சீர்திருத்த அமைக்கிறீங்க, நல்லது. விவசாய நிலத்தை சீர்திருத்த அமைக்கிறீங்க, நல்லது. ரிஷபராசிக்கு சனி யோகாதிபதி தானே. ஆகவே சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார். சனி உங்களுக்கு 11ஆம் வீட்டில் இப்போ நம்ம கோல்சார ரீதியாக ரிஷபராசிக்கு 11 இருக்கிறார். இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா விஸ்வாவருட வருடம் தமிழ் வருடமும் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கண்டிப்பாக தரும். இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துடும். நமக்கு ரொம்ப நாள் நீண்ட பகையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் பகை நீங்கி நம்மள்கிட்ட உறவு கொண்டாடுவாங்க. அவரே இந்த வருஷம் ராஜாவாக இருக்கிறதுனால உங்களை ஸ்புடம் போட்ட தங்கமாக ஃப்ரெஷ் பண்ணி விடுவார். குரு பகவான் அங்கேயே இருந்து திரும்ப 2க்கு போக போகிறாரு. வலுவான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கணும். குரு பொருளாதாரத்துக்கு உள்ள அதிபதி. பொருளாதாரத்தை சிறப்பாக பண்ணணும் இல்லையா? தாராளமாக பண்ணுவார். இதெல்லாம் இந்த விஸ்வாவசு வருடம் உங்களுக்கு அமோகமான பலனை தரும். ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை, பெரியவங்களை மதிப்பீங்க, மகாலங்களை சந்திப்பீங்க, பலவிதமான நன்மைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கும்.